நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி அன்பே டயானா திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் மற்றும் நியோ கேசல் கிரியேஷன்ஸ் இணைந்து தயாரித்துள்ள படம் அன்பே டயானா. இந்த படத்தில் பணியாற்ற வாய்ப்பு கொடுத்த $1 மில்லியன் ஸ்டுடியோவுக்கும் நியோ கேசல் கிரியேஷன்ஸ் மற்றும் இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பரிதாபங்கள் கோபி அவர்தான் துவக்கத்தில் பேசினார். இயக்குனர் பாரி இளவழகன் சகோதரருக்கு சிறப்பு நன்றி. என்னை நம்பி இந்த கதாபாத்திரத்தை கொடுத்ததற்கு அவருடைய ஜமா பார்த்திருந்தே அவருடைய படைப்பு மீது எனக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது. அவர் கதை சொல்லி போகும் முன்பே நான் நடிப்பதாக ஒத்துக்கொண்டேன். அவருடன் இணைந்து பணியாற்றிய மிகவும் மகிழ்ச்சி என்றார். நடிகை ரோஜா பேசும்போது, இந்த படத்தின் கதையை கேட்டவுடனே இது ஒரு அழகான குடும்ப பொழுதுபோக்கு திரைப்படம் என்பதை உணர்ந்தேன். குடும்ப பாசம், உறவுகள், காதல் உணர்வுகள் என அனைத்தும் சரியான விதத்தில் கலந்த ஒரு நல்ல படமாக அன்பே டயானா உருவாகியுள்ளது. எனக்கு ஆந்திராவிலிருந்து தமிழகம் வந்து செட்டிலான பெண் வேடம் என் நிஜ வாழ்க்கை பாத்திரம் போலவே இருந்தது. அதனால்தான் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கொண்டேன். ஈரா என்டர்டைன்மெண்ட் சார்பில் தயாரிப்பாளர் சத்யா கரிகாலன் பேசியதாவது, இந்த அழகான திரைப்படத்தின் ஒரு பகுதியான இருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அன்பே டயானா ஒரு சாதாரண காதல் படம் மட்டும் அல்ல, குடும்ப உறவுகள், உணர்வுகள், நகைச்சுவை என அனைவரையும் இணைக்கும் முழுமையான ஒரு பொழுதுபோக்கு திரைப்படமாக உருவாகியுள்ளது. இந்த படத்தின் மீது முழு நம்பிக்கையுடன் பணியாற்றிய இயக்குனர் பாரி இளவழகன் மற்றும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய பாராட்டுகள், நன்றி என்றார். எடிட்டர் பார்த்தா பேசும்போது, இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள ஊடக நண்பர்கள், தயாரிப்பாளர் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நான் பாரி இளவழகனுடன் ஜமா படத்திலே பணியாற்றுகிறேன். நாங்கள் நீண்ட நாள் நண்பர்கள். இந்த மேடை எனக்கு இந்த தருணம் எல்லாமே பல வருட கனவெல்லாம் நினைவுபடுத்துகிறது என்றார். இசையமைப்பாளர் பரத் சங்கர் பேசும்போது, இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், பாரி முதலில் கதையை சொல்ல ஆரம்பித்ததே பெரம்பூரை பற்றி. அவர் சொன்ன விதம் என்னை மிகவும் கவர்ந்தது. நான் சென்னை பையன், பெரம்பூருக்கு நிறைய முறை சென்றிருக்கிறேன். ஐசைப்பில் பஸ் ஏறியிருக்கிறேன், 29C பஸ்ஸில் பயணம் செய்திருக்கிறேன். ஆனால் அவர் பெரம்பூரை விவரித்த விதம் அது தனி உலகம் போல இருந்தது. இந்த இடத்தை நேரில் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை இந்த படம் உருவாக்கியது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். நடிகர் சேத்தன் பேசியதாவது, அனைவருக்கும் வணக்கம். பாரி முதலில் இந்த கதையை என்னிடம் சொல்ல வந்தபோது நான் என்ன கதாபாத்திரம் பண்ண போகிறேன் என்று கேட்டேன். அதுக்கு நீங்கள் தான் அப்பா கதாபாத்திரம் என்றார். அது கேட்டதும் என்னடா தொடர்ந்து அப்பா கதாபாத்திரம் தான் வருகிறது என்று கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. நான் கிண்டலாக நண்பன் சமுத்திரகனியிடம் இளைஞனாக நடித்து கொண்டிருக்கிறார், சமுத்திரகனி இளைஞனாக நடித்து கொண்டிருக்கிறார், நான் மட்டும் அப்பா ஆகிவிட்டேனே என்று சொன்னேன். அதற்கு பாரி, நீங்கள் யங் ஃபாதர் என்றார். ஆனால் முழு கதையும் கேட்ட பிறகு, இது அப்பா கதாபாத்திரம் மட்டும் இல்லை, தேவைப்பட்டால் தாத்தா கதாபாத்திரம் கூட மகிழ்ச்சியாக செய்வேன் என்று சொல்லி இந்த படத்தில் நடித்தேன் என்றார். சிறப்பு விருந்தினர் நடிகர் இயக்குனர் சமுத்திரகனி பேசும்போது, சேத்தன் என்னுடைய நீண்ட நாள் நண்பர். திரையில் அவர் எந்த கதாபாத்திரம் நடித்தாலும் அதுக்கு ஒரு தனித்துவமான உயிரை கொடுப்பார். நடிகராக மட்டுமல்ல, ஒரு மனிதராகவும் அவர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை இருக்கிறது. விடாது கருப்பு மூலம் தமிழகத்தையே கட்டி போட்டவர். அவர் இன்னும் பெரிய உயர்ந்து விடுவார். இயக்குனர் பாரியை பார்க்கும்போது சினிமா மீது இருக்கும் அவரது காதலும் அர்ப்பணிப்பும் தெளிவாக தெரிகிறது. இப்படிப்பட்ட இளம் இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு புதிய கதைகளையும் புதிய பார்வைகளும் கொண்டு வருவார்கள். அவர் இந்த பயணத்தில் இன்னும் பெரிய உயரங்கள் தொட வேண்டும் என்று மனதார வாழ்த்துக்கிறேன் என்றார். இயக்குனர் தயாரிப்பாளர் சரவணன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். நான் எப்படி தயாரிப்பாளர் என பலரும் கேட்டார்கள். அது யுவராஜ் கணேசனால் நடந்தது. நான் பணம் எல்லாம் போடவில்லை. பாரி மீதான அன்பில், இந்த குழு மீதான அன்பில் இணைந்திருக்கிறேன். அன்பே டயானா படத்தின் ட்ரெய்லரை பார்த்தபோது, இது முழுக்க குடும்பத்துடன் ரசிக்கக்கூடிய ஒரு அழகான பொழுதுபோக்கு திரைப்படமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டது. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் தொடர்ந்து நல்ல கதைகளும் தரமான படங்களும் தயாரித்து வருகிறது. அந்த வரிசையில் அன்பே டயானா நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும் என்றார். $1 மில்லியன் ஸ்டுடியோ தயாரிப்பாளர் யுவராஜ் கணேசன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நான் மேடையில் அதிகம் பேச மாட்டேன். ஆனால் இந்த மேடையில் எப்போதாவது சில வார்த்தைகள் பேச வேண்டிய நிலையில் தான் வந்திருக்கிறேன். ஒரு சிறிய கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு இளைஞன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். வேலை இல்லை, வீடு இல்லை, எதுவுமே இல்லை. தினமும் ரயில் நிலையத்தில் அமர்ந்து தங்கள் வாழ்க்கையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் மக்களை பார்த்து கொண்டிருப்பான். நான் வயதான பாட்டி அவனிடம் வந்து, இந்த டீயை குடி என்று கொடுத்தால், என்னிடம் பணம் இல்லை என்று அவன் சொன்னபோது, நான் உன்னிடம் பணம் கேட்கவில்லை, தனியாக இல்லை என்பதை உணர்த்தத்தான் இந்த டீயை கொடுத்தேன் என்றார். அந்த டீயை கொடுத்த பிறகு எனக்கு தனிமை தெரியவில்லை, அந்த சூடு தான் தெரிந்தது என்றார். நடிகை ரம்யா ரங்கநாதன் பேசும்போது,
அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டுள்ள சிறப்பு விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. முதலில் இயக்குனர் பாரி இளவன் நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய திறமையை நம்பி அன்பே டயானா படத்துக்கு டயானா கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்தார். இந்த கதாபாத்திரம் தான் என் திரைப்படத்தில் எப்போதும் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். இங்கே ஒரு சிறந்த எழுத்தாளர், திறமையான இயக்குனர், அற்புதமான நடிகர். ஜமா படத்தை பார்த்த போதே உங்கள் திறமையை மிகவும் ரசித்தேன். இந்த படத்தின் மூலம் உங்களுடன் பணியாற்றியது மிக மகிழ்ச்சியான அனுபவம் என்றார். இயக்குனர் நடிகர் பாரி இளவழகன் பேசும்போது, அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையில் என்னுடன் இருக்கும் அனைவருக்கும் என் மனமாக நன்றி. இந்த படத்தின் பயணத்தை என்னுடன் நின்ற ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்ல வேண்டும். நினைக்கிற முதலில் யுவராஜ், நரேன் சார் மற்றும் $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் குழுவினருக்கு நன்றி. இந்த கதையை முழுமையாக நம்பி நான் நினைத்தபடி உருவாக்குவதற்கு முழு சுதந்திரம் கொடுத்தார்கள். என்னுடன் உதவி இயக்குனர் காலத்திலிருந்து என்னுடன் பயணித்த அனைவரும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல விரும்புகிறேன். மணிரத்னம் சார் பள்ளியில் கற்ற அனுபவங்களும் என்னுடன் பணியாற்றிய உதவி இயக்குநர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினரின் ஒத்துழைப்பும் இந்த பயணத்தை உருவாக்க மிக உதவியாக இருந்தது. இயக்குனர் சசிகுமார் பேசும்போது, நான் நன்றி சொல்ல வரவில்லை, வாழ்த்து சொல்ல தான் வந்திருக்கிறேன். அன்பே டயானா திரைப்படம் மிகவும் அருமையாக உருவாகியுள்ளது. இந்த படத்தின் ட்ரெய்லர் அற்புதமாக வந்திருக்கிறது. படம் வெற்றி பெற்ற பிறகு நன்றி சொல்லுங்கள், அதுதான் உண்மையான நன்றியாக இருக்கும். அந்த வெற்றியை நீங்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுவீர்கள் என்பது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெறும். என்னுடைய கணிப்பில் நான் பார்த்ததில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை ரோஜா தான். நீண்ட இடைவெளிக்கு பிறகு முக்கியமான 3 நீள கதாபாத்திரம் நடித்துள்ளார். அவரது கதாபாத்திர ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெறும் என்று படக்குழுவினர் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் சேத்தன், பரிதாபங்கள், கோபி, இஸ்மத் பால், சுதர்சன், காந்தி, செல்முருகன் உள்ளிட்ட பலருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள் என்று வாழ்த்தி பேசினார். மண்டேலா, மாவீரன் படங்கள் இசையமைப்பாளர் பாரத் சங்கர் இசையமைத்துள்ள இப்படத்திற்கு அறிவிப்புகள் செல்வி கேலிஸ் ஒளிப்பதிவு செய்துள்ளார். படத்தொகுப்பை பார்த்தா மேற்கொண்டுள்ள நிலையில் கலை இயக்கத்தை மகேந்திரன் கவனித்துள்ளார். பாடல்கள் மோகன்ராஜன், முத்தமிழ், பாக்கியம் சங்கர் ஆகியோர் எழுதியுள்ளனர். அன்பே டயானா வரும் ஜூலை 17, 2026 வெளிவருகிறது. திரையரங்கில் சென்று பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்றார்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.